Welcome to our channel Update Your Skills in Electronics. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் நானோ அப்படினு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்ல சொல்லிருப்பேன். ஸோ நானோ வச்சு நம்ம டெக்ஸ்ட் எடிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு அண்ட் தென் பைத்தான் கூட இதை வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்கு யூஸ் ஆகக்கூடியது தான் நானோ அப்படிங்கிற கமாண்டு. ஸோ எடிட்டிங் அண்டு கிரியேட்டிங். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நானோ அப்படிங்கிற அந்த கமாண்டு மூலமாக ஒரு சின்ன டெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போதும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது இதுதான். ஸோ இது ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ நான் அதுக்கான என்னென்ன, அதாவது அது எதுக்கு ப்ராசஸ் ஆகுது, எப்படி அதுலேருந்து வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கமாண்டு போனோடனே டெர்மினலே வேறு மாதிரி மாறும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ட்ரோல் ஓ அமுக்கணும் அப்படின்னா சேவ் ஆகும். அதுக்கப்புறம் என்டர் அமுக்கிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் அமுக்கணும் அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது உள்ளே போய்ட்டு எனக்கு எப்படி வெளியே வரும்னு தெரியல. ஒவ்வொரு டைமும் டெர்மினலில் க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு அடுத்தது மறுபடி வேறு டெர்மினலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரில அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைல் மேனேஜர் அண்ட் தென் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். terminal and then file manager. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்காக நானோ அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நானோ நானோ சொந்தா இருக்குது. இதுக்குள்ளே போனோமா இதுலேயே நம்ம சிடி நானோ அப்படின்னு சொல்லி கொடுத்து உள்ளே போயிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நானோ சும்மா ஹலோ டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா நம்ம ஃபஸ்ட்டு வெல்கம் வந்தோடனே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சும்மா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஹலோ அப்படிங்கிற கொடுக்கேன். ஸோ என்டர் கொடுக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினலோட ஃபேஸே ஃபுல்லாக மாறி இருக்கும். கீழே ஒரு மாதிரி அந்த நிறையா கட்ஸ், இந்த கட் டெக்ஸ்ட்டு, ரீடு ஃபைல்ஸு, எக்ஸிட்டு, ஸோ கெட் ஹெல்ப்பு, ரீப்ளேஸ், அன்கட் டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எடிட் பண்ணிட்டேன், எப்படியோ சேவ் பண்ணிட்டேன் கண்ட்ரோல் அமுக்கிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படி வெளியே வரன்னு தெரில. ஒவ்வொரு டைமும் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கற்றுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம எப்பயும் கேட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே வெளியே வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஹலோ அப்படின்னு சொல்லி நான் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இதை கேட் அப்படிங்கிறத வச்சு ஓப்பன் பண்ண அப்படின்னா உள்ளே என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் அப்படியே ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்காக இருக்கிறது அப்படியே வந்து நமக்கு வெளியே பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ ஃபார் சேவ். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ அமுக்குங்க. அண்ட் தென் ப்ரெஸ் என்டர். ஸோ கீழே ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா சேமாக இருக்கணும்னா பிரச்சனை இல்லை. டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் நேம் டு ரைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு இது பிரிண்ட் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. நான் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம இதை வச்சு எடிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடி நானோ டாட்டு ஹலோ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம காட்டும். அதுக்கப்புறம் நம்ம அது கூட நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். அண்ட் தென் ப்ரெஸ் ஆல்டர் ப்ரெஸ் எக்ஸ் ஃபார் லீவ். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் அமுக்கினா வெளியே வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா கேட் hello.txt. ஸோ நான் உள்ளக்கு என்ன பதிச்சிருக்கேனோ அதை அப்படியே
வித்து அந்த டபுள் கோட்ஸ் முதற்கொண்டு அது வந்திருக்கு. ஸோ டபுள் கோட்ஸ் கொடுக்கல அப்படின்னா டபுள் கோட்ஸ் இல்லாமல் கூட வந்திருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளக்கே நம்ம ஒரு ஃபங்க்ஷன், அதாவது C++ நம்ம பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்கோ வந்து நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து எக்கோ ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஹலோ அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துக்குள்ளே சேவ் பண்ணோம் அப்படின்னா கேட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் மூலமாக நம்ம ஓப்பன் பண்ணோன்னா டேரெக்டாக வந்து எக்கோ டாட் ஹலோ அப்படின்னு சொல்லி அதுவே வந்துடும். ஸோ இதுக்குன்னு வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்து உண்டு. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ அகைன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் ஹலோ டாட் டிஎக்ஸ்டி வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நமக்கு வந்து காட்டும். இது வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண கண்டென்ட் அப்படிங்கிறதுனால டேட்டா நம்ம காமிக்கி. ஸோ இங்கே நம்ம சேனல் நேமை என்டர் பண்ணலாம். அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ மறுபடி Ctrl+O என்டர், Ctrl+X டு லீவ், கேட், அதுக்கப்புறம் ஹலோ டாட் டிஎக்ஸ்டி அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த எக்கோ டாட் டிஎக்ஸ்டி எக்கோ டாட் இந்த ஹலோ அப்படிங்கிறது வந்து உள்ளக்க பிரிண்ட் பண்ணி ஹலோ அப்படிங்கிறத மட்டும் ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு இங்கே எப்படி ரன் ஆச்சோ அதே மாதிரி இதுக்குள்ளே ரன் ஆக வைக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.